Yeah, hi. In this video, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் ட்ரான்சாக்ஷன் எப்படி Jetpack Composeல பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஷேர் ட்ரான்சாக்ஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குது. அந்த ஐட்டமை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு அதே அந்த லிஸ்ட்லேருந்து நம்ம அனிமேட் ஆகி பாப்பப் ஆகி வர்ற மாதிரி நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆஸ் யூஸ்வல் இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இப்போ இதை கிளிக் பண்ணுறேன், எனக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் வந்து பவுன்ஸ் ஆகி வருதுங்களா. இதே மாதிரி தான் இது வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த டுட்டோரியலில் பார்க்க போகிறோம். ஐ ஹேவ் த சேம் மெயின் ஆக்டிவிட்டி ஷேர்ட் கண்டென்ட் அண்ட் திஸ் ஒன். ஓகேங்களா. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து ஒரு 2 டிபெண்டன்சி ஆட் பண்ணணும். ஓகே. இந்த நேவிகேஷன் டிபெண்டன்சி அண்ட் அனிமேட் அண்ட் சிக்கன் டிபெண்டன்சி 2 டிபெண்டன்சியும் கன்ஃபார்ம் ஆட் பண்ணியிருக்கணும். இது ரெண்டும் ஆட் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. நம்ம வந்து வீடியோக்குள்ளே டேரெக்டாக போயிடலாம். இதுக்குள்ளே வந்து ஷேர் ட்ரான்சாக்ஷன் லே அவுட்னே ஒன்று இருக்குது நம்மகிட்ட. ஓகேங்களா. விச் மீன்ஸ் நம்ம இப்போ டிபெண்டன்சி ஆட் பண்ணிட்டோன்னா அது வந்து உங்களுக்கு வரும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் ட்ரான்சாக்ஷன் லேஅவுட். இந்த லேஅவுட்டில் வந்து என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா இது எதுக்கு ரெட் அடிக்கணும், நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் ஏபிஐ கொடுக்கணும். ஓகேங்களா. இதுக்கப்புறம் இந்த ட்ரான்சாக்ஷன் ஏபிஐக்குள்ளே வந்து நம்ம அனிமேட்டட் கண்டென்ட் போட போகிறோம். பிகாஸ் நம்ம கண்டென்ட் வந்து அனிமேட் ஆகி வரணுங்களா, அதனால் அனிமேட்டட் கண்டென்ட் கொடுக்குறோம். ஓகேங்களா. இதில் வந்து நம்ம டார்கெட் ஸ்டேட் வந்து இன்புட்டாக வரும். அதனால் டார்கெட் ஸ்டேட்டு. இஃப் டார்கெட் ஸ்டேட்டாக இருந்துச்சுன்னா இல்லை நாட் டார்கெட் ஸ்டேட்டாக இருந்தால் ஒன்று கொடுப்போம், எல்ஸ் டார்கெட் ஸ்டேட்டாக இருந்தால் ஒன்று கொடுப்போம். டார்கெட் ஸ்டேட்னா என்னென்னா நம்ம வந்து டெஸ்டினேஷன் ஸ்க்ரீன், அந்த ஐட்டமை கிளிக் பண்ணி நம்ம எந்த ஸ்க்ரீன் வரணும்னு நினைக்கிறோமோ அதுதான் டார்கெட் ஸ்க்ரீன். ஓகேங்களா. இந்த டார்கெட் ஸ்டேட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பூலியன். ஓகே. எப்போ வந்து நம்ம அந்த டெஸ்டினேஷன் ஸ்க்ரீனை ஷோ பண்ணக்கூடாதுங்கிறத வந்து நம்ம இங்கே டார்கெட் இதை வச்சு காட்டுவோம். ஓகேங்களா. அதுக்கு வந்து நம்ம ஒரு இது க்ரியேட் பண்ணணும். வேர் show details equal to remember mutable state of false. ஓகேங்களா. நம்ம ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஷோ பண்ண தேவையில்ல. அதனால் ஃபால்ஸ் கொடுத்து இதை வந்து இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா. நம்ம இந்த ஷோ டிஸ்டன்ஸில் இதில் வந்து சேஞ்ச் பண்ண உங்களுக்கு வந்து இங்கே சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா. இதுதான் இது எதுக்கு ரெட் அடிக்குது, ஷோ ட்ரான்சாக்ஷனில் கொடுக்குற. ஓகே. டார்கெட் ஸ்டேட்டு மியூட்டபிள் பூலியன் ஸ்டேட்டா, ஹவு மியூட்டபிள் ஸ்டேட் ஆஃப் ஃபால்ஸ். கரெக்டு. திஸ் டீட்டெயில்ஸு. ஓகே. இதில் வந்து லேபிள் ஒன்று உண்டு. லேபிள் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ட்ரான்சாக்ஷன். நம்ம என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ பேசிக் ட்ரான்சாக்ஷன் தான் சொல்லித்தரப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிளில் காட்ட போகிறோம். அதனால் பேசிக் ட்ரான்சாக்ஷன் கொடுத்துருக்கேன். அனிமேட்டட் கண்டென்ட். ஓகே. ட்ரான்சாக்ஷன் லேஅவுட்டு. இதில் ஏதோ மிஸ் ஆகுது. ஓகே. டார்கெட் ஸ்டேட் டாட். ஓகே. இஃப் இட் இஸ் அ பூலியன் வந்து நம்ம டார்கெட் ஸ்டேட் டாட் வேல்யூன்னு வச்சுக்கலாம். ஓகே. எனிவே ஆக்சுவலாக இதில் வந்து பூலியன் தான் வரணும். இதில் வந்து பைண்டிங் வேரியபிள் வருது. ஆக்சுவலாக நான் ஏதோ ஸ்மால் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், என்னால் ஃபைண்ட் பண்ண முடியல. நம்ம வந்து ஒர்க் பண்ணுறப்ப பார்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதில் வந்து மெயின் பேஜ் வந்து அந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கிற பேஜ் என்னன்னு சொல்லி கொடுக்கணும். அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம் ஒரு பேஜ். ஓகேங்களா. மெயின் கண்டென்ட். ஓகேங்களா. அட் கம்போசபிள். இந்த கண்டென்ட்டில் வந்து நம்ம சில பேராமீட்டர்ஸ்லாம் வாங்கணும் ஆக்சுவலாக. சில பேராமீட்டர்ஸ் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கோப் ஃபங்க்ஷன். ஓகே. ஷோ டீட்டெயில்ஸ் பண்ணுறது. ஷோ டீட்டெயில்ஸ் மீன்ஸ் நம்ம வந்து எப்போ அந்த இதை ஷோ பண்ணக்கூடாது. ரெண்டாவது வந்து ட்ரான்சாக்ஷன் ஸ்கோப், ஷோஸ் ட்ரான்சாக்ஷன் ஸ்கோப். மூணாவது வந்து அனிமேட்டட் விசிபிலிட்டி ஸ்கோப். ஆக்சுவலி விசிபிலிட்டி ஸ்கோப். ஓகே. திஸ் ஒன். ஓகேங்களா. இது வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் ஏபிஐ ஆட் பண்ணணும். இதே சேம் திங் தான் நம்ம வந்து டீட்டெயிலுக்கும் ஆட் பண்ண போகிறோம். டீட்டெயில்ஸ் கண்டென்ட். ஓகேங்களா. இந்த ரெண்டுலேயுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஐட்டம் ரோ வந்து ஒரே ஒரு ஐட்டம் வச்சு நான் வந்து ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன் என்னன்னு சொல்லி. ஓகேங்களா. modifier
modifier dot clickable ஓகேங்களா. ஸோ கிளிக்கபிளில் நம்ம ஆன் ஷோ டீட்டெயில்ஸ் வந்து கால் பண்ணுறோம். ஸோ இதே தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் இதுலேயும் பண்ணுவோம். ஸோ வெரி ஸ்மால் எக்ஸாம்பிள்ஸ் தான் காட்ட போகிறேன். வித்தில் வந்து ஷேர் டிரான்சாக்ஷன் ஓகேங்களா. ஸோ இந்த டிரான்சாக்ஷனுக்குள்ளே நம்ம வந்து டிசைன் பண்ணணும். காலம் ஓகேவா, நான் ஒரு காலம் போட்டிருக்கேன். காலம்குள்ளே வந்து ஸோ இதில் வந்து நம்ம பேடிங் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பேடிங் வந்து ஒரு 20.dp ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து modifier டாட் fill max width ஓகேங்களா. ஸோ தென் horizontal alignment center horizontal ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ளே வந்து நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ண போகிறேன். இமேஜ் வந்து பெயிண்டர் ரிசோர்ஸ் ஆர் டாட் ட்ராவபிள் டாட் நம்ம என்ன இமேஜ் ட்ராவபிள் MIP மேப் டாட் டம்மி ப்ரொஃபைல் இமேஜ். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ஒரு சைஸும் ஆட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இதில் மாடிஃபையர் ஆட் பண்ணுறோம். இந்த மாடிஃபையர் வச்சு மாடிஃபையரில் வந்து ஷேர்டு எலமெண்ட் ஷேர்டு பவுன்ஸ்னு ஒன்று உண்டு ஓகேங்களா. ஸோ ஷேர்டு எலமெண்ட் என்னென்னா நம்ம இப்போ ஷேர்டு எலமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இங்கே இமேஜ் டெக்ஸ்ட் வச்சுருக்கோம். ஸோ இதே இமேஜ் டெக்ஸ்ட் வந்து நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுற ஸ்க்ரீனில் அவைலபிளாக இருக்குன்னா ஷேர்டு எலமெண்ட். ஸோ எலமெண்ட்டை ட்ரான்ஸ்லேட் ஷேர் பண்ணுறோம். அதனால நம்ம வந்து ஷேர்டு எலமெண்ட் ஷேர்டு பவுன்ஸ்னு ஒன்று உண்டு. ஸோ ஷேர்டு பவுன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே நம்மளோட டெஸ்டினேஷன் ஸ்க்ரீனில் வந்து சேம் கண்டென்ட் இல்லை டிஃப்ரெண்ட் கண்டென்ட் இருக்குது, பட் அந்த டிரான்சாக்ஷன் மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா ஷேர்டு பவுன்ஸ் கொடுப்போம் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நம்ம ரிமெம்பர் ஷேர்டு கண்டென்ட் இது வந்து ட்ரூ. ஸோ இந்த கீ வந்து போத் சேம். ஸோ இந்த ஸ்க்ரீன்லேயும் இந்த கீ கரெக்டாக இருக்கணும், அடுத்த ஸ்க்ரீன்லேயும் இது கரெக்டாக இருக்கணும். ஸோ நான் இப்போ இதில் இமேஜ் கொடுக்குறேன். ஸோ இதுக்கப்புறம் அனிமேட்டட் விசிபிலிட்டி ஸ்கோப் வந்து நம்ம வாங்கியிருக்கோம்ல, அந்த அனிமேட்டட் விசிபிலிட்டி ஸ்கோப் தான் ஓகே கொடுக்குறோம். ஸோ இது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் நிறையா இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ரெண்டரிங், இசட் இண்டெக்ஸு, கிளிப்பு, ஸோ அதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் சைஸ் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா 100.dp இங்கே கொடுக்குறேன். கிளிப்பு வந்து சர்க்கிள் கொடுக்குறேன் ஓகேங்களா. கிளிப்பு வந்து சர்க்கிள் கொடுக்குறேன். ஸோ தென் கண்டென்ட் ஸ்கேல் வந்து ஃபில் பவுன்ஸ் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ இதுக்கு கீழே நான் வந்து ஒரு டெக்ஸ்ட்டும் கொடுக்குறேன். டெக்ஸ்ட்டு வந்து யூசர் நேம் நேமே ஓகே. ஸோ ஆக்சுவலாக அது வந்து ஒரு ப்ரொஃபைல் இமேஜ், அதனால் நான் அது கொடுக்குறேன் ஓகேங்களா. ஓகே, இதில் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து 16.dp கொடுக்குறேன். 16.dp கொடுத்துட்டு என்ன சம்பவம் எஸ்பி கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாடிஃபையர் கொடுத்து இதை ஆட் பண்ணால் தான் நம்ம இந்த டெக்ஸ்ட்டோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் அங்கே சேஞ்ச் ஆகும். பட் இங்கே வந்து இந்த இமேஜுக்கு பதிலாக டெக்ஸ்ட்டு ஓகேங்களா. ஸோ இப்போ சேம் திங் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படி காப்பி பண்ணிக்கிடுவோம். ஸோ இதை அப்படி நான் காப்பி பண்ணி இங்கே கொடுக்குறேன். இங்கே வந்து நான் இதில் வந்து ரோ கொடுக்காம காலம் கொடுக்குறேன். அதே மாதிரி பேக்ரவுண்டையும் நான் லைட்டாக சேஞ்ச் பண்ணிடுறேன். பேக்ரவுண்ட் வந்து கிரே கொடுக்குறேன், கலர் கிரே கொடுக்குறேன் ஓகேங்களா. கலர் கிரே கொடுத்துட்டு இங்கே ஷேர்டு எலமெண்ட் தான் ஓகேங்களா. சேம் ஷேர்டு எலமெண்ட்டு ஸ்டேட் கீ ஓகேங்களா. ஷேர் எலமெண்ட் ஸ்டேட் கீ அனிமேட்டட் ஸ்கோப்பு சேம் திங். பட் நம்ம வந்து இங்கே வந்து நான் அங்கே 200 கொடுத்தேன், இங்கே 300 கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி சர்க்கிள்லேருந்து ரவுண்ட் கார்னர் இது போட்டு 16.dp கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம இங்கே 16 கொடுத்துட்டோமோ இங்கே வந்து 20 கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இதை ரன் பண்ணி இங்கே வந்து நம்ம ஆட் பண்ணல பார்த்தீங்களா. இங்கே வந்து இதில் வந்து மெயின் கண்டென்ட்டு. ஸோ இந்த இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து show detail is equal to false true ஓகேங்களா. என்ன சம்பவம் whyடா something is wrong. இப்படி வரக்கூடாது.
ஓகே பை கரெக்ட். ஓகே ஓகே இப்போ தான் கரெக்டு. ஓகே ஸோ அதான் ஸ்மால் மிஸ்டேக். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் கான்டெக்ஸ்டில் வந்து திஸ் ஓகே திஸ் அட் ஆக்சுவலாக திஸ் அட் இதோட ஸ்கோப்பு, அதே மாதிரி திஸ் அட் அனிமேட்டட் கண்டென்ட்டோட ஸ்கோப். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை அப்படி காப்பி பண்ணி நம்ம வந்து டீட்டெயில் கண்டென்ட் கொடுக்கணும். டீட்டெயில் கண்டென்ட் கொடுத்துட்டு இது வந்து ஃபால்ஸ். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒர்க் முடிஞ்சிடுச்சு. நம்ம வந்து ரன் பண்ணி என்னன்னு சொல்லி செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? நம்ம அப்ளிகேஷன் ரன் ஆகிடுச்சு. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த மாதிரி இமேஜ் இருக்குது. இப்போ இமேஜை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கேட்ட மாதிரி உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் கிரே கலர் ஆகிடுச்சு. திருப்பி கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்மால் ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள்னால உங்களுக்கு இது பண்ணுறோம். இதை வந்து நீங்கள் கரெக்டாக நம்ம இந்த மெயின் கண்டென்ட்டில் உள்ள இதையும் டீட்டெயில்ஸில் உள்ளதையும் நீங்கள் வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்து நீங்கள் இது பண்ணிட்டீங்க. மேக்ஸ் சைஸ் கொடுத்துட்டோம். டீட்டெயில்ஸ்னால் மேக்ஸ் சைஸ் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி இதில் வந்து ஒரு 50 பேடிங் கொடுத்துருக்கோம். பேக்ரவுண்டு ஓகே கீழே கொடுத்தோம்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனுக்கு அப்புறம் ஒரு இது வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கிளிக் பண்ணோம். ஆக்சுவலாக இது ரன்னிங்கில் இருக்குது. ஓகே இப்போ கிளிக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம பேடிங் போயிட்டு இது மாதிரி வருது. ஸோ ஆக்சுவலாக நம்ம பேடிங் கீழே கொடுத்துருக்கோம், அதனால் ஃபுல் இதாக இருக்குது. இதை பேக்ரவுண்டுக்கு மேலே ஃபுல் ஸ்க்ரீனுக்கு மேலே கொடுத்துருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதாகும். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து எங்கே தேவையோ ஸோ இந்த அனிமேஷன் தான் ஷேர்ட் அனிமேஷன். இதுலேயே வந்து நீங்கள் கஸ்டமாக பவுன்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து கஸ்டம் அனிமேஷன் போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங்காக என்ன அனிமேஷனுங்கிறது போட்டுக்கலாம். இதே நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஏதாவது மோர் டீட்டெயில்ஸ் வேணும் ஷேர்ட் அனிமேஷன்ஸில், இதே மாதிரி லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் லேசி காலமில் எப்படி பண்ணுறது, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். இல்லைனா இன் ஃபியூச்சர் வீடியோஸில் டைம் இருந்தால் நம்ம லேசி காலம் லேசி ரோஸ்லலாம் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே தேங்க்யூ.